birthday, Pavi. Thank you, Tata. Pavi, where is your mom? நீங்களே போய் பாருங்க அந்த கொடுமையை. அங்கிள் நீங்களா? நான் கூட அவ்வளவு நினைச்சேன். எப்போ வந்தீங்க அங்கிள்? இப்பதாம்மா. 1 வீக் இருந்துட்டு தானே போறீங்க? ஆமா. வருஷம் 2 பேத்துக்கு இதே வேலையா போட்டுச்சு. அங்கிள், இந்த சர்ப்ரைஸ் பத்தி உங்களுக்கு தெரிய வேணாம். சொல்ல மாட்டேன். என்ன பவி, gift பிடிக்கலையா? என்ன வெற்றி தாத்தா, பிளே ஸ்டேஷன் வாங்கிட்டு வருவீங்கன்னு நினைச்சு அப்படி பால் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்க அம்மா மாதிரி உனக்கும் பால்னா ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன். பட் யூ டிஃபரெண்ட். உனக்கு வேணா இதை பார்க்கறதுக்கு சாதாரண பாலா தெரியலாம். ஆனால் இதே பாலை உங்கள் தாத்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மாவுக்கு வாங்கி தர அவர் கொடுத்த விலை, அவர் எடுத்துக்கிட்ட வலி கொஞ்சம் இவ்வளவு கொஞ்சம் பாத்துக்கோங்க. நான் கீழே வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு உன் தாத்தா பற்றி எதுவும் தெரியாதுல்ல? Let me tell you a story. A story of a highway which connected me, your mom and your grandpa. போன வருஷம் பர்த்டேக்கு தான் உன்னால பால் வாங்கி தர முடியல. நாளைக்கு வர பர்த்டேக்காவது வாங்கிட்டு வந்துருவல்லப்பா. வெல்கம் சார். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? இங்க இது இருக்கா தம்பி? இது எல்லாமே அடிதாஸ் பால் தான் சார். வாங்க. இதுல எது வேணும்னு பாருங்க. தம்பி, எனக்கு இதுல எது வேணும் சரியா தெரியல. ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிக்கிறவா? சரி சார், பண்ணுங்க. பாப்பாவை பாய்கரில் தான் விட்டு வந்தேன். என்னன்னு தெரியல, பாய் ஃபோனே எடுக்க மாட்டுறாரு. தம்பி, அந்த மஞ்சள் கலர் பந்தே கொடுத்துருங்க தம்பி. Sir, your bill is 1300. பந்து 5 ரூபாய்க்கு நினச்சுதான் கொண்டு வந்தேன். என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஒரு 500 ரூபாய்க்கு பந்து இருக்கா தம்பி? சார், இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸே 1000 தான் சார். நீங்கள் வேணா லோக்கலில் ட்ரை பண்ணி பாருங்க. சரி தம்பி. போலீஸ் போலீஸ் வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. இறங்க இறங்க கீழே. ஆம்புலன்ஸ் பார்த்து போலீஸ்ன்ற யாய்ச்சி ஆளுக்கு காரணமே நீதாயா? ஏய், நான் மட்டும் இல்லைனா கேட்டேன். உங்ககிட்ட ஹெல்ப் பண்ண கேட்டேனா? கேட்டுங்க, நானே கையில் கடன் ஐஷோ காப்பாத்திருக்கேன். இப்போ உன் கூட சேர்ந்து நானும் அக்கிஸ் ஆட்டேன்யா. வெயிட் who is ஐஷு வெற்றி தாத்தா? உன்னை பார்க்க வரேன்னு வீட்டில் சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ ஃபோன் எடுத்தா நீ எப்போ எங்கள் அப்பாட்ட வந்து பேசுவேன்னு கேட்பாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, எங்கள் அப்பா பொலிட்டிஷியனாக இருக்கிறது தான் பிரச்சனையா? பிரச்சனைன்னு சொல்லலை, பயமாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். எங்கள் அப்பாவை வெறும் பொலிட்டிஷியன் ராமதாஸை தானே தெரியும் உனக்கு. இதுக்கே பயந்துட்டா எப்படி? ராமதாஸ் பொலிட்டிஷியனாக இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு தெரியுமா?
அண்ணன் டீ மட்டும் தான்டா கேட்டாரு. யாருக்கிட்ட அந்த பிளாக் டீ? திமிங்கிலத்தோட தலையை வெட்டி எனக்காச்சும் பார்த்திருக்கியா? டேய் வாங்கடா. தூத்துக்குடியில பெரிய ரவுடி ராமதாஸ் சொன்னாங்க. கழுத்துக்கிட்ட கத்தி வந்து இப்படி பயப்பட. சென்னை ஆர்பத் மும்பைல இருந்து கொக்கைன் ஹெரோயின் சப்ளை பண்ண அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். ஆசிட் மெத்தினி எங்க வேலையை நீ கையில எடுத்தா விட்டுவா. இப்போ மொத்த பாட்டும் சென்னை மெரைன் போலீஸ் கஸ்டடியில. நான் காப்பாத்த இங்க யார் வரான்னு பாக்குறதா? ஹலோ ஹலோ, நீங்க தூக்குட ராமதாஸ் இல்ல, ராமதாஸோட தம்பிய கஸ்டடியில மாட்டினது ராமதாஸ் போட்டுல, நம்மளோட போட்டு. யாருக்குன்னு கேட்டீங்களே, அண்ணனுக்கு. ராமதாஸ் எங்க போட்ல 300 பேருக்கு மேல அவனுக்கு ஹார்பருக்கு வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய கேங்ஸ்டரோட பொண்ணையா லவ் பண்ணீங்க நீங்க? இதுக்கப்புறம் என் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்ல. நான் கிளம்புறேன் போ. நில்றா. தெரியாம ராமதாஸோட கவலை உண்டு சார். இப்ப என்ன சார் என் ஃப்ரெண்டுக்கு அவன் ஏன் சார் பேச மாட்டேங்கிறான்? உங்க லேண்டுக்குள்ள வந்து எப்படி பிளட் சவுண்ட் கேக்குது? அவங்க அம்மாவுக்கு என்ன சார் பதில் சொல்லுவேன்? விட்டுருங்க சார். எனக்கு ஒரு டவுட் வெற்றி தாத்தா, உங்களுக்கும் பாலுக்கும் தாத்தாக்கும் என்ன கனெக்ஷன்? உன் கூட சேர்ந்து நானும் அக்கிஸ்ட் ஆயிட்டேன்யா. தம்பி, கோவத்துல என்ன பேசுன்னு தெரிஞ்சு பேசுங்க. என் பொண்ணுதான் உலகம்னு வாழ்ந்துக்கிறீங்க. நான் யாரு, இங்க எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு? அப்பா, என்னடா? உட்காருங்க. அப்பா, அப்பா, இதை நீ கடையில தந்தாலே போதும், அவங்களே எடுத்து வந்துடுவாங்க. சரிடா. சோ போலாமா? பாய், நான் வேலை கிளம்புறேன். பாப்பா இங்க இருக்கட்டும். இந்த வாட்டி என் தலையை அடமானம் வச்சாவது அவளுக்கு ஒரு பந்து வேண்டும் பாய். ஏழைங்களோட தலை அடமானத்துக்கு கூட போகாது மனம். அது சின்ன பிள்ளை பெருசாதான் ஆசைப்படும். நம்ம தான் பேசி புரிய வைக்கணும். இல்ல பாய், என்ன ஆசைப்பட்டுட்டா சிறுசோ பெருசோ நீங்க வரும்போது பந்தோட தான் வருவேன். அந்த அல்லா கண்டிப்பா உன் வாழ்க்கையின் கஷ்டத்தை மாத்தாரு. இவ்வளவு நேரம் கோயில் வாசல உட்காந்துருக்க பிச்சைக்காரனை காட்டுற கருணையா இந்த பக்தன்னு காட்டிட போறா? இல்ல பாய், வரேன்.
ஐஸ்கிரீம் கூட சொல்லியா என்னையா சொல்றா? சார் காசு வாங்கிக்காதீங்க. நானும் கூட காசு கேட்டதில்ல. நாளைக்கு பொண்ணு பிறந்த நாள். சார் தருவார். வரேன் வை. யோ காரடியா காசு அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம்ல காசு பண்ணிட்டாங்க. ஓவர். டிவில இருக்கீங்களா? காசு ஓவர். வண்டியில ஏத்தி இந்த நாய குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம்ல மருந்து கலந்து கிட்னாப் பண்றதாடா நீ? வரல சார். இப்படிதான் ஊருக்கே தெரியற மாதிரி என்கவுண்டர் பண்ணுவியா? என்கவுண்டர் பண்ணும்போது யார் யூனிஃபார்ம்ல வர சொன்னது? ஏய் டிரைவர் இங்க வா. இது அந்த பசங்க வண்டியில ஏத்து. ஏய் இங்க வா. ஏய் சீக்கிரம் வா. நான் சொந்த இடத்துல இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சார் எங்களால அதெல்லாம் பண்ண முடியாது. நாங்க எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணணும்? ஏய் நீ பண்றியான்னு கேட்கல, பண்ணணும்னு சொன்னேன். எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்க. அப்ப ராம்தாஸோட பொண்ணு சார். இந்த ராம்தாஸ் பொலிட்டிஷியன் ராம்தாஸோட பொண்ணு சார். ஹலோ, நான் ராமதாஸ் பேசுறேன். ஐயா அந்த 2 பாடி பேக் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிருக்கீங்க. உன் வீட்டுக்கு 5 பெட்டி வந்து இறங்கி இருக்கு. என் பொண்ணையும் என்னையும் ஒருத்தன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். அவன் போட்டோவை உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, பார்த்து பண்ணிடலாம். என்ன பாக்குற? உன்னை கொல்ல சொல்லி வெப்ப 5 லட்சம் ரூபா அனுப்பியிருக்கான். பயப்படாத, உன்னை வச்சு நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இவளை பாரு ஐஷு. ஐஷு ஐஷு ஹாஸ்பிட்டல் போய் ஐஷு. ஹாஸ்பிட்டல் போயிடலாம். பவி டைம் ஆச்சு, கேக் கட் பண்ணலாவா? நீ போ, நான் வரேன். பவி, I asked you to come. ஏம்மா? நீ போ, நான் வரேன். லூசாம்மா, நீ கதை கேட்டுட்டு இருந்த என்ன கூப்பிட்டு இப்ப நீ போறேன்னு சொல்ற? போடி, வரேன். போ லூசு. அங்கிள் ஒரு நிமிஷம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு டீ கடையில் என்னை விட்டுட்டு போன அப்பா இன்ன வரைக்கும் திரும்ப வரல. அந்த அன்னைக்கு என் கையில் ஒரு அடிதாஸ் பாலை கொடுத்துட்டு அப்பா வந்துருவாருன்னு சொன்னீங்க. ஒரு ஐஸ்கிரீம் விற்கிறவரால எப்படி இவ்ளோ கொலை பண்ண முடியும்? ராம்தாஸ் அவருக்கு கொலை பண்ணாரு. ஏன் அங்கிள் எப்பவுமே பாதி கதையை சொல்லிட்டு மீதி கதையை மறைக்கிறீங்க? இனிமேல் போலீஸ்காரங்க நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. கார்ல இருக்க 2 பாடியும் நான் டிஸ்போஸ் பண்ணிக்கிறேன். நீ எப்படியாவது தப்பிக்கிற வழியே பாரு. அப்படியே அந்த பொண்ணை கொண்டு போய் வீட்டுல சேர்த்துரு.
வரேன் தம்பி. ஒரு நிமிஷம். உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் சொன்னது உண்மையாக போயின்னு எனக்கு தெரில. இதில் ஒரு 2000 ரூபா இருக்குது. உங்கள் பொண்ணுக்கு பால் வாங்கி கொடுங்க. இல்லை தம்பி, எனக்கு இந்த காசெல்லாம் வேணாம். நான் வர வரைக்கும் என் பொண்ணை மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க. அந்த பிள்ளை இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொன்னீங்க. ஆனால் அந்த பிள்ளையை பார்க்கும்போது என் பொண்ணை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அதனால தான் வந்தேன் தம்பி. ஆனால் இப்படியாகும் நான் நினைக்கவே இல்லை. நான் வரேன் தம்பி. சொல்ல முடியாத சோகங்களும் நினைவுகளும் ஒவ்வொருத்தர் மனசுலையும் இருந்துட்டு தான் இருக்கு. யாரும் அதை மறந்து வாழ்றதில்லை, மறைச்சி தான் வாழ்றாங்க. உங்க அப்பாவே வந்து மீதி கரையை சொன்னாதான் உண்டு. அதை சொன்னா நிம்மதி போயிடும். இப்ப நான் கீழே போயிட்டு வரதுக்குள்ள இன்னைக்கு நீங்க எனக்கு முழு கதையை சொல்லி ஆகணும் அங்கிள். என்ன சொல்ல சொல்ற? ராம்தாஸை கொலை பண்ணது உங்க அப்பா இல்ல நான் தான் சொல்ல சொல்றியா? இல்ல இன்ஸ்பெக்டர் யோகியை கொலை பண்ணது நான் தான் சொல்ல சொல்றியா? தப்பா சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இந்த கதை இப்ப ஆரம்பிக்கல. ராம்தாஸ் இன்ஸ்பெக்டர் யோகியோட அப்பாவை கொலை பண்ண. இன்ஸ்பெக்டர் யோகி ராம்தாஸை பழி வாங்கணும்னு அவன் கூடவே இருந்து வாய்ப்பு கிடைக்கும் போது அவன் பொண்ணை கொலை பண்ணான். அந்த பழிய இன்ஸ்பெக்டர் யோகி என் மேல போடலாம்னு நினைச்சான். ஆனா அங்க நடந்ததே வேற. அப்பா